வணக்கம் மக்களே. வல்லாரை இதெல்லாம் எவ்வளோ அழகாக படந்து வளர்ந்து நிற்க பற்றியலாம். இல்லை போல் ஒரு குட்டி தையா கொண்டு நட்டாது பார்த்துருங்க. இது குடல் புண்ணுக்கு கொள்ளாமல் பார்த்துருங்க. இதில் இந்த வல்லாரைன்னு சொல்லுவாங்க, குடங்கல்னு நாங்கள் குடங்கல்னு தான் சொல்லுவோம். அதுக்கு பிறகு தான் தெரியும் இது வல்லாரைன்னு. நம்ம குடங்கல்னு சொன்னோன்னா குடங்கலா அதுன்னு என்னது அப்போ இலையை காட்டின உடனே இது குடங்கலா கையாந்தரைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாவ. சொல்லி இதை கொண்டு மாடியில் நட்டு ஒரு ஆள் விலை கொடுத்து வாங்கி அதில் உள்ள தண்டை கொண்டு இங்கே கொண்டு வச்சேன் பார்த்துருங்க. அதில் நிறைய படந்து வளர்ந்து நிற்கி பார்த்துருங்க. இதில் துவையல் அரைச்சி சாப்பிடலாம், பொரியல் பண்ணலாம். கொஞ்சம் கடுக்கம் இருந்தாலும் இது குடல் புண்ணுக்கெல்லாம் கொள்ளலாம். இந்த ஞாபக சக்தி இல்லாத பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் அரைச்சி தேங்காய் பால்லையோ பசும்பால்லையோ கஞ்சி தண்ணியிலையோ கலக்கி கொடுக்கணும்னு சொல்லுவோம் பார்த்துருங்க. எப்படி அழகாக கொழுப்பாக செழிப்பாக வளர்ந்து நிற்க பற்றியலாம். பாருங்க, ஒரு இலைக்கு பெருசை பற்றியலாம். இதெல்லாம் எவ்வளோ பெருசாக நிற்க பற்றியலாம். இது குடல் புண்ணுக்கு கொள்ளாமல் பார்த்துருங்க. வணக்கம்.